என்ன சார் ப்ராப்ளம்? சார் என் பொண்ணை 3 நாளா காணோம் சார். நைட்டு ஆஃபீஸ் முடிச்சு 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னா, ஆனால் இது வரைக்கும் வரல சார். அவ உன்கிட்ட பொய் சொல்லிருக்கா. எப்படி சார் சொல்றீங்க? 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 நாளா காணோம்னா பொய் சொல்லிருக்கா அர்த்தம். யோ பக்கத்து ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பண்ணல சார். என் பொண்ணு எவரையோ கூட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க சார். கவலைப்படாதீங்க, நான் உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு ரொம்ப நேரமா போன்ல ஏதாவது பேசிட்டு இருப்பாளா? இல்லை சார், அப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டா. போனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஏதாவது இருப்பாளா? இல்லை சார். சரி, கடைசியா ஒண்ணு கேக்குறேன். உன் பொண்ணு வெளியே போறேன்னு லேட் நைட் ஏதாவது திரும்ப வருவாளா? என் பொண்ணு அப்படிலாம் போக மாட்டா. கண்டிப்பா உன் பொண்ணு ஓடிதான் போயிருக்கா. ஐயோ, என்னையா சொல்ற? ஆமா, ஒரு நாளும் வெளியே போகாத பொண்ணு போய் 3 நாள் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா ஓடி போயிருக்கான்னு தானே அர்த்தம். என்ன ராஜேந்தர், இந்த கேஸ் இப்படி தண்ணி காட்டுது? அதான் சார் நானும் யோசிக்கிறேன். சரியா, அந்த பையன் உன் கையில மாட்டினா என்னையா பண்ணுவேன்? என்னால என்ன சார் பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தானே. சரி, நீ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வச்சுக்க, என்னையா பண்ணுவ? பல்கா ஒரு அமௌண்ட் அவன் கிட்ட இருந்து வசூல் பண்ணிட்டு பழிய இன்னொருத்த மேல போட்டு கேஸ முடிச்சிடுவான் சார். சரி, அது வேணாம். நீ ஒரு சாதாரண ஆளியா, உன் கையில மாட்டுறான், என்னையா பண்ணுவ? பெரிய ராட் எடுத்து அவன் தலையில அடிச்சு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலத்துல தொங்க விட்டுருவான் சார். ராஜேந்தர், போய் பாலத்துக்கு கீழே பாரு. சார் போய் பாரு. அங்க ஒண்ணும் இல்ல, திரும்பவா. இவர் அடிச்சு பாலத்துக்கு கீழே தொங்க விடுவானா, அதை நாங்க பார்த்துன்னு இருக்கணுமா? நீயே எப்படி யோசிச்சுன்னா பொதுமக்கள் எப்படியா யோசிப்பாங்க? அப்புறம் தண்டனை யாரும் உங்க ஒப்பனா வாங்கி கொடுப்பான்? போலீஸ்னா உங்களுக்கு என்ன நக்கலா தெரியுதாயா? பிரஸ், மீடியா, கவர்மெண்ட் எல்லாம் யாரா பதில் சொல்றது? சொல்றா. இனிமே நான் உன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவடான்னு கேட்டா என்னடா சொல்லுவேன்? பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுவேன்னு சொல்லுவான் சார். அது போய் பிளாக் டீ வாங்கினுவா. என்னடா பண்ற? ரவுடிசம் பண்றது ஈஸி. பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரிய வேணாம். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இல்ல A+B² ஃபார்முலா சொல்லு. A² + 2AB+B². வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சட்டஸ்கா? ரெய்போரே. இருடா, கஷ்டமா கேட்கிறேன். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்? இது என்னடா கேள்வி? 3 × 10⁻8 m/s. டேய், யாரா நீ? சார், ஐ எம் கோபால் பி. பியா? பினா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கா? ஆமா சார், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கார்பரேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். நோ ரெஸ்பெக்ட், நோ ஃப்ரீடம், நோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதான் பார்ட் டைமாக அடியால் வேலை பண்ணேன். ஃப்ரீடம் கிடைச்சிது, ரெஸ்பெக்ட் கிடைச்சிது, காசு நிறைய கிடைச்சிது. அதுதான் ஃபுல் டைம் ஆக்கிட்டேன். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். நீ விஜயகுமார் தானே? இல்லைங்க சார். ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் மீட் பண்ணாம மறந்துட்டியா? ஐயோ சார், நான் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டலாம். டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும்தான் எழுதிட்டு இருந்தேன். அதுலயும் 3 அட்டெம்ப்ட் ஃபெயில். அப்புறம் ஏஜ் பேராகி எக்ஸாம் எழுத பட்டில. இன்னும் குறைச்சி இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கரி வச்சு அதுவும் நஷ்டம் ஆகி லைஃபே டிப்ரெஸ் ஆகி சார். கரையண்டா எல்லாம் சரி. அவன் கேட்டோம் பின்ன காணாம். டேய் லியோ தாடே. லியோவா? இல்ல சார். நான் யாருன்னு தெரியுதா லியோ? யோ, நான் விஜய், ஜோசப் குருலாயா? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன ஸ்கூட்டர் திருட்டாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? சார், நீங்க ஆளு மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வயசானவராச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீ செத்து டேக்கிறத நீயே நம்புற இல்லையோ? ஐயோ, கிளம்பியா? காஃபி. காஃபியா? எனக்கு எவ்வளோ சுகர் வேணும்னு உனக்கு நல்லா தெரியும். யோ, என்னையா வளர்ற?
ஒரு வாட்டி ஃபேக்டரிக்குள்ள ஹனி பேச்சர் வந்துருச்சு. ஏன்டா பனிகரடி, இப்ப உன் ஃபேக்டரிக்குள்ள ஹனி பேச்சர் வந்துச்சா இல்ல சுரிநாய் வந்துச்சா நான் கேட்டனாடா? நான் தான் நீ தேடுற ஆடலன்னு சொல்லிட்டல, கிளம்பேண்டா. இது என்ன பிராண்டட் தெரியுதா இல்லையோ? தெரியும்டா, காஜா பீடி தானே. மரியாதையா என் கூட வந்துடு இல்லையோ? யோ, நான் தான் நீ தேடுற ஆடலன்னு சொல்லிட்டல, ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஷ்மீர்ல பேக்கரி வச்சு பார்ட்மெண்ட் சொல்லி சுத்திட்டு இருந்தேன். இப்ப ஜோசப் குருவி காக்காடு கதை விட்டுறியாடா? டேய், இவனை பிடிச்சி வண்டியில ஏத்துக்கடா. டேய், டேய் லியோ தாடே. அண்ணா பட்ஸ் வேணுமாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். யோ பார்க்க பணக்கார மாதிரி இருக்க, காசு ஏதாவது குடுற? டேய், யாரு சுகர் சோமு சார். இங்க என்ன பண்ற? ஃப்ரெண்ட் 2 சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்டா. ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன், படிக்கிறியா? அதெல்லாம் வேணாண்ணா, ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்டா? இப்படிதான் ஒருத்தர் என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. அப்புறம் கிளாஸ் பசங்க பென்சில் ரப்பரை திட்டுறேன்னு பிரின்சிபல் அடிச்சு விரட்டிட்டானா. நீ பென்சில் ரப்பரை திருடுனியா? இல்லண்ணா, நான் அவனுக்கு சாப்பாட மட்டும்தானே திருடினேன். பிரின்சிபல் போய் சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டானா. சரி, நான் வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன், நீ படி. இல்லண்ணா, நமக்கு படிப்புலாம் யாராதுண்ணா. சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குண்ணா. கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஏன் கானா கூட பாடுவேன். டோரிமானோ ரிமான் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிட்டாங்கோ. என்ன கதைன்னு கேட்டா மட்டான் ஒன்று அடிச்சிட்டாங்கோ. சார், நான் லிரிக்ஸ் மறந்து போச்சு. நான் வேணா யூடியூப் பார்த்து பாடவா? ஏய், என்னடா இங்க பேசிட்டு இருக்க? போய் வேலையை பாருப்ப. ஏய், என்ன பேசி பிள்ளைங்க மனசை கெடுக்க பாக்குறியா? ஏய், என்னடா சொன்னா? ஒன்றும் இல்லைண்ணா. ஏய், என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடவான்னு கேட்டாருண்ணா. நான் வேணான்னு தானே சொன்னேன். யோ, உன் மனசுல என்ன அன்னை தெரசா நினைப்பா? அந்த நாயை பத்தி எதுனா தெரியுமா உனக்கு? ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவேன்னு சொன்னானே. கிழிச்சான். இப்படிதான் பவுலிங் நல்லா போடுவேன்னு என்கிட்ட சொன்னான். நானும் அந்த நாயை நம்பி ஒரு ஓவர் கொடுத்தேன். ஒரு ஓவர்ல 57 ரன் கொடுத்தான்டா. அது மட்டுமா, அந்த நாய் இதுவரை ஒரு பட்ஸ் கூட வித்ததில்லடா. தினமும் என் கை காசு 250 ரூபா அந்த நாய்க்கு தண்டமா செலவு பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமாடா? இருந்தாலும் பாவம் இல்லையாடா? பாவமா? டேய் சுகர் சோமா, சொல்லுண்ணா. எதனா பட்ஸ் வித்தியாடா? யாருமே வாங்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. கார்ல வரானுங்க, ஆனா 10 ரூபாய் செலவு பண்ண அப்படி யோசிக்கிறானுங்கண்ணா, பிச்சைக்காரனுங்க. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். அது டிராகன் இல்லடா, ரெட் டிராகன். ஏகே என் ஆளை தொடணும்னா என்